காணவில்லை. எனக்காக கொண்டு வந்த உண்டியல் அதை நானே ஏற்றுக்கொண்டேன். எப்பத்திலும் சரி இந்த வேலை சித்து வேலை எனக்காக தானே கொண்டு வந்தேன். ஆமா சாமி. அதனால உனக்கு சிரமம் இல்லாமல் உனக்கு கஷ்டம் இல்லாம நானே ஏற்றுக்கொண்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரே ஒரு பேர் அத்தனை இந்த முஸ்லிம் கிளம்பினே இருப்பேன். ஒரு பேராத்தனை செய்ய ஒரு பேராத்தனை செய்ய என் பொண்டாட்டி மயிறு என் பொண்ணு மயிறு மொத்த பேரு மயிரும் சாமியார் தலைமையில கொட்டுற மாதிரி பேராத்துக்கு இல்ல. சாமியார் மேல பூ போடுவாங்க, வாசனை திரவியம் போடுவாங்க. யோ நான் மயிறு கொட்டுற மாதிரி தான் பேராத்தீங்க. திருப்பதியில எல்லாம் வந்து மயிருக்குன்னு ஒரு இடம் குடோன்னு கட்டி வச்சுக்கிறோம். அங்கதான் எதுவுமே கொட்டணும். குடோன்லாம் கொட்டக்கூடாது. எங்க பாட்டி சொல்லி அனுப்பிச்சு அங்க ஏதோ குழந்தை இல்லாம அவன் குடும்பத்தோட பைனான்ஸ் வாங்கிட்டு கூட போறான். ஒரு 30-40 பேர் கோயில்ல போய் முடிகாணி கூத்துட்டு வரான்டான்னா இவன் வீட்லயே மொத்த பேருக்கு செலவு இல்லாத இவன் எத்துன்னு வந்துட்டாங்க ஒரு மூட்டை மயிறு. உன் மயிருக்காக தான் அவன் காத்துக்கிறேன். அங்கெல்லாம் கொட்ட மாட்டான், குழங்குது பேர். ஆமா, அதுல 2 போட்டு கலக்கி விட்டுறேன். வர வேலை கூச்சி விட்டு பேர் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சனுடைய சிறையிலே கண்ணனாகத்தானே அவதாரம் எடுத்து கண்ணனாக பிறந்தீர்கள் நீங்கள். பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் துரியோதன அதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். துரியன் ஆனவன் பாண்டவர்களை லகுடனே வரவழைத்து சூது என்ற பேரிலே நாட்டை அபகரித்தார். 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும் என்று கானகம் ஓட்டினான். வனம் சென்ற பாண்டவர்கள் கானகத்திலே 11 வருடம் 6 மாத காலத்தை கழித்து விட்டார்கள். ஆனால் பாண்டவர்கள் கானகத்திலே இறந்து விட்டார்கள் என்று துரியன் ஆனவன் சகுனியுடைய வார்த்தையை கேட்டு இறந்த பாண்டவர்களுக்கு 15ஆம் நாள் நடப்பு 16வது நாள் காரியம் செய்தால் முத்தி மோட்சம் அடைந்து விடுவார்கள் என்று அன்னவர்கள் நரகத்தில் ஆக வேண்டும் என்று 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் கர்மகாரியம் வைத்திருக்கிறார். அந்த கர்மகாரியம் நடைபெற்றால் பாண்டவர்கள் மறுமுறை நாட்டுக்கு செல்ல முடியாது, அருகதி கிடையாது. ஆகையால் இந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் பாண்டவர்கள் 5 பேர்கள் ஆடவர்களால் அந்த கர்மகாரியத்தை நிறுத்த முடியாது. என் அருமை தங்கை திரௌபதி ஒருவரால் தான் முடியும். ஆகையால் நீ சென்று என்னுடைய தங்கையை சென்று வரியா?
மனம் போல் வாழ வேண்டும். இருந்தாலும் கற்பக விருட்சம் ஒன்று அற்புத சபதனில் அந்தனக்கூடிய பெண்பாவை யார் என்று விளக்கம் தெரிகிறதா? விளக்கமாக சொல்லுங்கம்மா. சொன்னாலும் தெரியும். சொல்கிறேன் அப்பா. நான் பிறந்த நாடு துருபத நாடு ஆளக்கூடிய மன்னர் பாஞ்சால மன்னர் அவருக்கு மகளாக பிறந்தேன். ஆனால் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அம்மா? பாஞ்சால நான் எப்படி விருந்தேன்? எப்படி? என் தந்தைக்கு பாஞ்சால மன்னருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் கானகம் சென்றார். உபயேஷன் என்று முனிவரை அழைத்து வந்து நாட்டிலே பெரிய யாகத்தை செய்தார். செய்தார்கள். அந்த யாகத்திலே முதலிலே என்னுடைய அண்ணன் துஷ்டத்துய் மன்னர் பிறந்தார். வில்லோடு ரதத்தோடு அவர் பிறந்தார். இரண்டாவது அந்த அனலிலே மஞ்சள் ஆடை உடுத்து பிரித்த குந்தலோடு நான் பிறந்தேன். நீ பிறந்தே யாகத்திலே பிறந்ததினால் யாகசேனா என்றும் நாடு துருபத நாடு நாட்டை குறித்து எனக்கு துரோபதி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். என் தந்தை பாஞ்சால மன்னர் அவர் பெயரை விளங்கணும் என்று நாளோரு மேனி பொய்தரும் உண்மையாக துருபதி நாட்டிலே வளர்ந்து வந்தேன். நாட்டினார் மலையாவில் வளைக்கிறார்கள். யாருமே வளைக்க முடியவில்லை. ஆண்டவன் நடு பிறந்தவர் யார்? அவர்தான் வில்லை வளைத்தார், மாலை சூடினார். அத்தை குந்தமாதேவி வார்த்தை கேட்டு ஐவரை மாலையிட்டோம். ஆனா இந்திர பிரசத்திலே சுகமோடு வாழ்ந்து வந்தோம். ஆய்வை கண்டார், போராமை கொண்டார். அங்காளி துரியோதனன் வரவைத்து
ஆடினார் சூது சூது ஓட்டினார் காடு ஓட்டினார் காடு ஒவ்வொரு விடமாக காலத்தை முடித்து வருகிறோம். காலத்தை கழிச்சுட்டே வரீங்க. ஆமா. ஆ, ஆனா 11 வருடம் வருடம் 6 மாத காலம் முடிந்திருக்கிறது. 6 மாத காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 மாத காலம் காலம் காட்டிலே முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். அஞ்ஞாத வாசம் அஞ்ஞாதவாசம் போராட்டு ஆ, எங்கேயாவது மறைமுகமா இருக்க வேண்டும். காட்டிலே கழிக்க வேண்டும். ஆமாப்பா, அதற்குள்ளாக நீ ஏதோ சொல்ல வருகிறார் போல் தெரிகிறது. பகவான் உங்களுக்கு அண்ணன் வரப்படி விட்டுருவோம்மா. அண்ணனா? ஆமாம்மா. மறுபடியும் பார்க்கலாம். ஆ, அதோட அண்ணா போத்தி போத்தி என்ற அண்ணா போத்தி போத்தி அண்ணா போத்தி போத்தி என்ற அண்ணா தங்கை திரௌபதி அணை கொடி வந்துடுமண்ணா. அம்மா வாழி தங்க வாழி திரௌபதா வாழி அம்மா வாழி வாழி தங்கையே நீ மங்களமாய் திருவடியே அம்மா வாழி தங்க வாழி திரௌபதா வாழி அம்மா வாழி வாழி தங்கையே நீ மங்களமாய் திருவடியே இந்த அழிந்தோர் உலகுலகியே இந்த அழிந்தோர் உலகுலகியே நீ அறியாத மருமகளே தங்கா திரௌபதா அண்ணா, வாழி வாழி ஆமா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீரூடியாக வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா. அப்படியாட்டும் அண்ணா. அண்ணா எந்தனைக்கு முன் சீரந்த யா என் அருமை அண்ணா கண்ணே. எந்தனைக்கு அண்ணா எந்தனைக்கு முன் சீரந்த யா என் அருமை அண்ணா கண்ணே. யா தங்கை பாடு தூயாரோ, தங்கை பாடு தூயாரோ, தங்கை பாடு தூயாரோ, யா தங்கா நீடுடியா வாழ வேண்டும் என்று வாழார வாத்துகிறீரே அண்ணா. அண்ணா, காட்டிலோ மேட்டிலோ மலர்ந்து திரிந்து எப்படி வாழ்ந்து வருகிறோம் உங்களுக்கு தெரியாத? தங்கா அம்மா ஏனில்லை